இப்போ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதில் தெர்மோடைனமிக்ஸில் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் லா அப்ளை டு த ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன், ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? ஸோ நம்ம வந்து ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இதை வந்து நம்ம இதில் என்னென்ன வேரியபிள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றது தெரியணும். இன்புட்டில் வந்து என்ட்ரு ஆகிற மாஸ் வந்து M1, இது வந்து வெளியில் போகிறது M2. மாஸ் அப்படின்றது இல்லாமல் மாஸ் வந்து பெர் யூனிட் டைமுக்கு எவ்வளோ போகுது அப்படின்னா அது மாஸ் ஃப்ளோ ரேட் சொல்லுவாங்க. அதை வந்து M.1, M.2, M.2. ஸோ இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாஸ் பேலன்ஸ் படி M1 வந்து M2க்கு ஈக்குவலாக இருக்கும், M1 டாட் வந்து M2 டாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதான் வந்து மாஸ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ் பேலன்ஸ் இல்லை என்னென்ன எனர்ஜியெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இன்புட் வேரியபிள் என்னென்னலாம் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட இன்புட் கண்டிஷன் P1, V1, அப்புறம் வந்து இன்டர் எனர்ஜி வந்து U1, வெலாசிட்டி வந்து C1, Z1. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும். இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அதே தான், P2, இது V2, இது வால்யூமு, U2, வெலாசிட்டி C2, டேட்டம் வந்து Z2. ஸோ டேட்டம் உயரம், டேட்டம்னா உயரம்னு அர்த்தம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது எழுதுவோம், இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இது எழுதுவோம். அப்புறம் வந்து இதில் முக்கியமாக வந்து Q டாட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q டாட் இஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அப்படி சொல்லுவாங்க. W டாட்னா ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அப்படி சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரே ஈக்குவேஷனாக பண்ணுறது தான் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். அது எனர்ஜி பேலன்ஸ், இன்லெட்டில் வர எனர்ஜியும் அவுட்லெட்டில் வர எனர்ஜியும் வந்து சேமாக இருக்கும் அப்படின்வாங்க, எனர்ஜி பேலன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது M.1 வச்சுக்கோங்க. இதோட வந்து P1, இந்த V1 வந்து சின்ன V அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் U1ன்றது இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், ப்ளஸ் C1² ப்ளஸ் GZ1. இது அடுத்து வந்து அவன் Q டாட் இருப்பான். இதுதான் இன்லெட் கண்டிஷனில் நம்ம ஃப்ரேம் பண்ண இது. அவுட்லெட்டில் பார்க்கும்போது Q டாட் அப்படின்னா அவனோடய சேர்த்துருவோம். ஈக்குவேஷன் வந்து M.2. அப்போ அகைன் வந்து P1 சின்ன V2, P2 சின்ன V2 ப்ளஸ் U2 ப்ளஸ் C2²/2 ப்ளஸ் GZ2 ப்ளஸ் W டாட் அப்படி போட்டது, கேபிட்டல் W டாட். இப்போ M1 M2 நம்ம M1 டாட்டும் M2 டாட்டும் ஈக்குவல்னால அது கேன்சல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் P1 + V1, P1 V1 + U2, இன்டர் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ ஒர்க் H = U + PV இல்லையா? அப்போ H1 = U1 + P1 V1, H2 = U2 + P2 V2. ஸோ ரெண்டு மாற்றம் நடக்க போகுது. இங்கே H1 + C1²/2 ப்ளஸ் GZ1 ப்ளஸ் Q டாட் = H2 ப்ளஸ் C2²/2 ப்ளஸ் GZ2 ப்ளஸ் W டாட். இதுதான் நம்ம
ஜென்ரலாக இருக்கிற ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனாக இதான் எழுதணும். ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனாக இதான் எழுதணும். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் சிம்பிள் வேறு மாதிரி பார்க்கும்போது Q டாட்டை வந்து Q டாட் W டாட்டை இந்த பக்கம் கொண்டு வச்சுங்களேன். அப்போ இங்கே H2 மைனஸ் H1 C2 ஸ்கொயர் மைனஸ் C1 ஸ்கொயர் பை 2 G Z2 மைனஸ் Z1. இப்போ இதை சேஞ்ச் இன் என்தால்பி அப்படி சொல்லலாம். சேஞ்ச் இன் என்தால்பி. இது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி சொல்லலாம். இது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிளிஃபைடான இது. ஆனால் இந்த ஈக்குவேஷன் வச்சே வந்து இதை வச்சே வந்து நம்ம வெவ்வேறு டிவைஸ்க்கு நம்ம இது வந்து எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இது ஜென்ரலாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது ஸ்பெசிஃபிக் என்தால்பி, ஸ்பெசிஃபிக் கைனடிக் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, heat transfer rate per unit mass, work transfer rate per unit mass. ஸோ இதுதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இதில் வந்து மாஸ் பேலன்ஸும் எனர்ஜி பேலன்ஸும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? தேங்க்யூ சாம்பியன்ஸ்.